ஹே ஹாய்டா. 90s பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்துட்டு உண்மையாகவே இது வந்து பண்ணால் கரெக்டாக இல்லை இது வந்து மூட நம்பிக்கை அதை பற்றி எதுவுமே தெரியாமல் பெரியவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த சில விஷயங்கள் அதை வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பூனை வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், பூனை வந்து குறுக்கால் போயிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது கால் தட்டிடுச்சுனாலும் 2 நிமிஷம் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதையாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பள்ளி வந்து இப்படி வச்சுச்சுன்னா பத்தியா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒத்த மைனா பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு ஒத்த மைனா பார்த்துருக்கோம், எனக்கு கண்டிப்பாக அடி கிடைக்கும், அதனால வந்து ரெட்டை மைனா பார்க்கணும்னு சொல்லிட்டு 2வது மைனா எங்கேன்னு தேடி 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 பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பள்ளி வந்து எச்சம் போட்டனால தான் நம்ம சுண்டில் வந்து இங்கெல்லாம் புண்ணு வரும். ஸோ அந்த பள்ளி எச்சம் போட்டனால தான் சுண்டில் வந்து புண்ணு வந்துச்சுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து கண்ணு வந்து துடிச்சிச்சு அப்படின்னா வலது கண்ணுனா கண்ணீர் வரும், அது நல போகிறீங்க, இடது கண்ணா நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் அந்த கண்ணு துடிச்சிச்சுன்னா இந்த இமையில் இருக்கிற இந்த முடியை வந்து பிடுங்கி போட்டுறேங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து காக்கா கத்துச்சுன்னா இன்னைக்கு விருந்து நமக்கு ஏதாவது தூரத்து விருந்து வந்துட்டு வீட்டுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மித்தா இல்லை நிஜமாவா அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி கூப்பிட்டு திரும்பி பார்த்தோன்னா அந்த இடம் விளங்காது, போகிற விஷயம் வந்து விளங்காது, அந்த மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாமலே இந்த 90s பிறந்தவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ யோசிச்சா என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, அதை பற்றி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் 90ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய விஷயமா தலைவலியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு லைஃபாக இருந்தது. ஸோ அதெல்லாம் உண்மையாக போய் அதை தாண்டி இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான மித்தெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் யார் என்னென்ன சொல்கிறீங்க.